My dear kids, welcome to Science Teaching Academy. Welcome again and again and again. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது structural organization in animals. லாஸ்ட் கிளாஸில் சாப்டர் 6 anatomy of flowering plants பார்த்தோம். இந்த லெசனில் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல் பார்ப்போம். இந்த யூனிட்டில் மொத்தம் 3 லெசன் இருந்தது. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், அதுக்கடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த 2 லெசனையும் சேர்த்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். இது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். நம்ம anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை படித்ததுக்கப்புறம், டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே படித்ததுக்கப்புறம் மோனோகாட்டில் எப்படி இருக்குது, டைகாட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி லீஃப், ஸ்டெம், ரூட் இந்த 3ஓட அல்ட்ரா ஸ்ட்ரக்சரையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். அது கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு ஒரு அனிமலை கொண்டு போய், அது இப்போ நம்ம அனிமலில் இந்த லெசனில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நம்ம டிஷ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு 3 அனிமலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? அதை நம்ம கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த 2 லெசன்ஸும், இந்த மொதல் 2 லெசனும் இந்த லெசனும், இந்த யூனிட் 2 ஐ திங்க், அதில் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் நம்ம அனிமல் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம், இந்த 2ஐயும் பற்றி நம்ம பார்ப்போம். எர்த்வார்ம், காக்ரோச், ஃப்ராக், இது 3ஐயும் நான் இந்த குயிக் வாக்கில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் எர்த்வார்மை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப நேரம் ஆகும். நிறைய டயக்ராம் போட வேண்டியிருக்கும். காக்ரோச்சும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தனித்தனியாக டயக்ராம் போட வேண்டியிருக்கும். உங்கள் புக்கில் ரொம்ப கம்மியான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த டயக்ராம் வச்சு நம்மளால் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்னோடய கஸ்டமைஸ்டு டயக்ராம் வரைவேன். ஸோ அந்த டயக்ராம்லாம் வரைஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த விஷயங்கள் தெரிய வரும். சரியா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எர்த்வார்ம் புது சிலபஸில் இல்லை, ஸோ இந்த சிலபஸில் இது காக்ரோச் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்பாங்க. கிடையாது, 3மே படிக்கணும். சரியா? 3மே கண்டிப்பாக படிக்கணும், ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். அதிலேருந்துலாம் கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த 3ஐயும் நம்ம குயிக் வாக்கில் பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியை மட்டும் நம்ம குயிக் வாக்கில் பார்ப்போம். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் நீட் ஆன்லைன் பயாலஜி கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ரொம்பவே டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன், ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில், ரொம்ப ஆழமான மனசில் பதிகிற மாதிரி நிறைய கான்செப்ஷுவல் டயக்ராம்ஸோட உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஸோ அதை நீங்கள் பார்த்து பயனடைங்க. அகெயின் இந்த லெசன்ஸை நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். ஒரு ஆர்கனிசத்தோட பேசிக் யூனிட் செல்லுன்னு நம்மளுக்கு தெரியும். செல் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். இப்போ நம்ம ஒரு ஆர்கனிசத்தை புரிஞ்சுக்கணும்னா அப்போ செல்லை தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனிசத்தோட உடம்புல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அவ்வளோத்தையும் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கை வம்பா போயிடும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு யாரும் படிக்கவும் மாட்டோம். இப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா, சிமிலர் செல்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ டிஷ்யூ, அ சிமிலர் ஃபங்க்ஷன் தட் பெர்ஃபார்ம் அ சிமிலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிஷ்யூவை பார்த்தோம். டிஷ்யூவுக்கு 2 கேரக்டர் உண்டு. ஒன்று காமன் ஆரிஜின் இருக்கணும், காமன் ஆரிஜின் அண்ட் காமன் ஃபங்க்ஷன், இந்த 2ம் இருக்கணும். அதுதான் டிஷ்யூ. ஸோ அப்போது நம்ம டிஷ்யூவை கன்சிடர் பண்ணோம்னா, பிளான்ட்டில் 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருந்தது. ஒன்று சிம்பிள், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ். சிம்பிளில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலைங்க. அதே மாதிரி அனிமல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 4 டிஷ்யூ தான். இப்போ 4 டிஷ்யூவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவு. ஏன்னா செல்ஸ் ஒன்று சேர்ந்தது டிஷ்யூ, டிஷ்யூ ஒன்று சேர்ந்தது ஆர்கன், ஆர்கன்ஸ் 2-3 சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம். ஸோ நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது ஒரு என்டையர் அனிமல் இல்லையா? ஸோ அப்போ நம்ம டிஷ்யூவில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம டிஷ்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அனிமல் டிஷ்யூ மொத்தம் 4 இருக்குது. எபித்தீலியல், கனெக்டிவ், மஸ்குலர் அண்ட் நியூரல். நான் அந்த கனெக்டிவை கடைசியில் கொண்டு போயிடுவேன். சரியா? ஸோ எபித்தீலியல், மஸ்குலர், நியூரல், தென் அட் லாஸ்ட் தி கனெக்டிவ் டிஷ்யூ. ஒவ்வொரு டிஷ்யூவோட ஆரிஜின் தேவை. ஏன்னா டிஷ்யூன்ற வேர்டுக்கே என்ன மீனிங் பார்த்தோம்? செல்ஸ் தட் ஆர் ஹேவிங் காமன் ஆரிஜின் அண்ட் காமன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். காமன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு டிஷ்யூவுக்கும் ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆரிஜின்னா இப்போ என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எம்ப்ரியோ உருவாகிறதுக்கு முன்னாடி 3 லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வட்டமாக வரையணுன்ற அவசியம் இல்லை. ஒரு லேயர்னால் இப்படி கூட வரைஞ்சிக்கலாம். முதல் லேயர், 2வது லேயர், 3வது லேயர்னு கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இது 3 லேயர் ஆஃப் செல்ஸில் இருந்து தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆகிருக்கு. சரியா? ஸோ அப்போ எந்தெந்த ஆர்கன் என்னென்ன லேயர்லேருந்து டெவலப் ஆணுச்சு அப்படின்னு நம்ம கேட்க முடியும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம ஆரிஜின் சொல்கிறோம். ஸோ நம்ம ரவுண்டாக இமேஜின் பண்ணோம்னா 3 ரவுண்டாக நம்ம போட்டுக்கலாம். அடுத்தடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அனிமல் கிங்டமில் பார்த்துருவோம். எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம். எக்டோடர்ம்
மீசோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் 3 லேயர்ஸ். இந்த 3 லேயர்ஸில் இருந்தால் எல்லா டிஷ்யூஸும் உருவாகுது. எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்தோம்னா ஆல் 3. அதுக்கப்புறம் மஸ்குலர் டிஷ்யூ பார்த்தோம்னா மீசோடர்ம் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம்னா மீசோடர்ம் அண்ட் நியூரல் டிஷ்யூ பார்த்தோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா எண்டோடர்ம்னு சொல்லுவீங்க, அல்லது மீசோடர்ம்னு சொல்லுவீங்க. எக்டோடர்ம்னு மட்டும் சொல்லவே மாட்டீங்க, சரியா? நியூரல் டிஷ்யூன்றது எக்டோடர்மல் இன் ஆரிஜின். Okay, so this is very important and often repeated questions in all the biology competitive examinations, not only NEET. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நியூரல் டிஷ்யூவோட ஆரிஜின் எக்டோடர்ம். நியூரல் டிஷ்யூவோட ஆரிஜின் எக்டோடர்ம். கண்டிப்பான முறையில் ஒரு 4 மார்க் கொஷின்ஸ், 4 மார்க் நீங்கள் இந்த கொஷின்ஸில் வாங்கிடுவீங்க இந்த லெக்சரை கேட்டிருந்தீங்கன்னா. சரியா? அந்த மாதிரி நிறைய 4 மார்க் வாங்கிட்டோம்னா நம்ம நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகிடலாம் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு டிஷ்யூவாக பார்ப்போம். எபித்தீலியல் டிஷ்யூ பார்க்குறோம். எபித்தீலியல் டிஷ்யூவில் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சிம்பிள், இன்னொன்று ஸ்ட்ரையேட்டட் அல்லது காம்பவுண்ட். சரியா? சிம்பிள்னால் ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். ஒரே ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூ. நிறைய லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா, மோர் தென் 1 லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் எபித்தீலியல் டிஷ்யூ. சரியா? இப்போ ஒரு வித்தியாசமான டிஷ்யூ, இப்போ நான் இங்கே ஒன்று வரைகிறேன் பாருங்கள். சரியா? இதில் வந்து நியூக்ளியஸ் தான் நம்மளுக்கு டென்ஸாக தெரியும். ஓகே, ஸோ நான் பொறுமையாக படம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்சம் ரஷ் த்ரூ பண்ணுறதுனால இங்கே நம்ம வரைகிறோம் அந்த டயக்ராமை. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் தான் இருக்குது. ஆனால் நியூக்ளியஸ் வந்து வேறு இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லா செல்லுமே பேஸ்மெண்ட் மெம்பரேனும் இந்த மெம்பரேனை பிடிச்சி தான் நிற்கிது. ஸோ இப்போ ஒரே ஒரு லேயர் செல்லாக இருந்தாலும் 2 லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் இதை சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த 3 டைப் இருக்குது. இது 3 முக்கியம். அதுக்கு அடுத்தது செல்ஸோட ஷேப்பை பார்க்குறோம். ஷேப்பை பார்த்து நம்ம ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னு பிரிக்கிறோம். ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னா டைல்ஸ் மாதிரி நம்ம வீடுகளில் ஒட்டுவோம் இல்லையா, டைல்ஸ் தரையில், அந்த டைல்ஸ் மாதிரி இருக்கிறது ஃப்ளாட்டன்டு செல்ஸ் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். கியூப் மாதிரி இருக்கிறது கியூபாய்டல் எபித்தீலியம். அண்ட் பெரிய இந்த கியூபாய்டல் செல்ஸே ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அது காலும்னார்னா தூண்னு அர்த்தம். சரியா? காலும்னார் எபித்தீலியம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எபித்தீலியல்ஸில் யாருக்காவது சிலியா இருந்துச்சுன்னா அதை நம்ம சிலியேட்டட் எபித்தீலியம்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து காலும்னார், சிலியேட்டட் காலும்னார் எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு டிஷ்யூவும் எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? ஜென்ரலாக கியூபாய்டல் எபித்தீலியம் எல்லாமே கியூப் லைக் செல்ஸில் இருக்கும், டக்டில் இருக்கும். காமனாக எங்கெங்கெல்லாம் டக்ட் இருக்கோ இல்லை கிளாண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து கியூபாய்டல் எபித்தீலியல் செல்ஸ். அதுக்கடுத்தது காலும்னார் எபித்தீலியம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த காலும்னார் எபித்தீலியத்தோட மேஜரான ஃபீச்சர் என்னென்னா நியூக்ளியை வந்து அடியில் இருக்கும். சரியா? ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸில் வந்து சிலியா இருக்கலாம். ஸோ இந்த செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லைனிங் ஆஃப் ஸ்டொமக், இன்டெஸ்டைன் அண்ட் ஹெல்ப் இன் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ரெண்டுமே ஸ்டொமக்கில் ஜிஐடி ட்ராக்கில், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்கில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா? சிலியேட்டட் எபித்தீலியம்ன்றது சிலியா இருக்கும். சிலியா வந்து வேகமாக பீட் பண்ணும்போது ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ அந்த சிலியா எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் பீட் பண்ணும். ஸோ பீட் பண்ணும்போது இது மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? நல்ல எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் இருக்கக்கூடிய சிலியேட்டட் செல்ஸ். இந்த சிலியேட்டட் செல்ஸ் எல்லாமே இங்கே காப்லெட் செல்ஸும் இருக்கும். காப்லெட் செல் செக்ரீட் மியூக்கஸ். ஸோ இப்போ மியூக்கஸ் இருக்கும் இங்கே. சரியா? ஓகே, மியூக்கஸ் இருக்கும். இப்போ நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது வரக்கூடிய டஸ்ட் எல்லாமே இந்த மியூக்கஸில் படிஞ்சிடும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வைரஸஸ் எல்லாமே இங்கே படிச்சிடும். ஸோ இந்த மியூக்கஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிலியா பீட் பண்ணி இங்கே வந்து தள்ளிடும். ஸோ இங்கே வந்து மியூக்கஸ் வந்தோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்சேஷன் வரும். நம்ம எச்சியம் முழுங்குற மாதிரி முழுங்குவோம். இந்த மியூக்கஸ் வந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளே HCl இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் கரோடாயிடும். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் எபித்தீலியல் செல்ஸோட நார்மல் ஃபங்க்ஷன் வந்து கவரிங். ஸோ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினோன்னா ஒரு கவர் வாங்கி போடுறோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கவர் வாங்கி போடுறோம். ஒரு காமெடி கூட உண்டு இல்லையா? ஸோ அதே மாதிரி எபித்தீலியல் செல்ஸோட மெயினான ஃபங்க்ஷன்ன்றது கவரிங்.
ஸோ இன்னர் கவரிங் as well as அவுட்டர் கவரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஆர்கன் வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஹார்ட். இந்த ஹார்ட்டை வெளியில் கவர் பண்ணியிருக்கிறதும் எபித்தெலியல் டிஷ்யூ தான், உள்ளே கவர் பண்ணியிருக்கிறதும் எபித்தெலியல் டிஷ்யூ தான். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவுட்டர் கவரிங் as well as இன்னர் கவரிங் போத் ஆர் மேட் அப் ஆஃப் எபித்தெலியல் டிஷ்யூ. அண்ட் எபித்தெலியல் டிஷ்யூவோட மாடிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா பிளான்ட்டில் மார்ஃபாலஜியில் பார்த்தோம் இல்லையா, ஸ்டெம் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன், ரூட் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்ட்டு. அதே மாதிரி எபித்தீலியல் செல்ஸோட மாடிஃபிகேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிளாண்ட் செக்ரீஷன்ஸ்னு சொல்லலாம். மெயினான மாடிஃபிகேஷனாக நம்ம செக்ரீஷன்ஸ்னு சொல்லலாம். நிறைய செக்ரீஷன்ஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட், மேமரி கிளாண்ட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட் அண்ட் so on and so forth. இது எல்லாமே இஸ் மேட் அப் ஆஃப் மாடிஃபைட் எபித்தீலியல் செல்ஸ். அண்ட் காம்பவுண்ட் எபித்தீலியம் பார்க்கலாம், மோர் தென் ஒன் லேயர் ஆஃப் திக்கனிங் இருக்கும். ஸோ ஸ்கின் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட் எபித்தீலியம் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் cells, many layers of cells. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ரெண்டு செல்லுக்கு இடையில் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு செல்லுக்கு இடையில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு 3 ஜங்ஷன் இருக்குது. ஒன்று டைட் ஜங்ஷன், அட்ஹெரிங் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன். சரியா? இந்த ஜங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் செல் டு செல் கம்யூனிகேஷன். நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவை கடைசியாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது மஸ்குலர் டிஷ்யூ. சரியா? ஓகே, மஸ்குலர் டிஷ்யூவை நம்ம பார்க்கோம் அப்படின்னா மஸ்குலர் டிஷ்யூ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. நம்ம படத்தை பார்த்தே கதையை சொல்லிடலாம். இது சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப் இல்லையா? ஸோ நம்ம நிறைய நியூக்ளியஸை போட்டுக்கலாங்க. மல்டி நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே சொல்கிறதுக்கு வசதியாக. சரியா? மல்டி நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப் அண்ட் மல்டி நியூக்ளியேட்டட் அண்ட் ஸ்ட்ரையேஷன்ஸ். இந்த கோடு கூட போட்டுருக்குது இல்லையா, இது எல்லாமே ஸ்ட்ரையேஷன். ஸோ ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். இது ஸ்மூத் மசில்ஸ், ஸ்ட்ரையேஷன் இல்லை, ரொம்ப ஸ்மூத் இன் அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஷேப். சரியா? மேலேயும் கீழேயும் டேப்பரிங் தி எண்டுன்னு சொல்லுவாங்க. நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். யூனி நியூக்ளியேட்டட் அண்ட் சிக்மாய்டு ஷேப் ஆர் ஓகே ஆர் ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப் தான் எதுவும் கார்டியாக் மசில்ஸும். இது வந்து ஹார்ட் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ், ஆனால் பிரான்ச்டு. அதே மாதிரி யூனி நியூக்ளியேட்டட். சரியா? ஸோ கார்டியாக் மசில் வந்து ஒரு ஸ்பெஷல் மசில். இந்த ரெண்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டியும் இதில் இருக்கும். ஸோ இந்த மசில் யூஸ்வலாக போன் கூட அட்டாச் ஆகிருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்மூத் மசில்னு சொல்லுவோம் அல்லது விசிரல் மசில்னு சொல்லுவோம். ஏன்னா விசிரல் ஆர்கன்ஸை சுற்றி இருக்கிறதுனால. இது ஹார்ட்டில் மட்டுமே தான் இருக்கும், அதனால் கார்டியாக் மசில்னு சொல்லுவோம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை சுற்றி இருக்கிறதுனால இது வாலண்ட்ரி மசில். ஏன் வாலண்ட்ரி மசில்னு சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் கை தூக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இஃப் யூ ஆர் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட், உங்களால் செய்ய முடியும் அதை இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம நினச்சா ஒரு வேலையை பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த வேலையை எந்த மசில்ஸை வச்சு பண்ணுறோன்னா ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸை வச்சு பண்ணுறோம் அல்லது ஸ்கெலிட்டல் மசிலை வச்சு பண்ணுறோம். நம்ம நினச்சா ஒரு வேலையை பண்ண முடியலை அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து எய்தர் கார்டியாக் மசிலாக இருக்கலாம் அல்லது ஸ்மூத் மசிலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, இந்த லெக்சர் கேட்டுட்ருக்கீங்க, திடீர்னு நான் என்ன சொல்கிறேன்னா கை தூக்குங்கன்னு சொல்கிறேன், உங்களால் தூக்க முடியும். எந்திரிச்சு ஓடுங்கன்னு சொல்கிறேன், உங்களால் முடியும். பட் உங்கள் ஹார்ட் பீட்டை 70 பீட் பெர் செகண்ட் பெர் மினிட் அப்படின்ற ஸ்பீடில் அடிச்சிட்ருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 140 பீட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு அடிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் முடியாது இல்லையா? ஸோ அதுதான் என்னது இன்வாலண்ட்ரி. ஸோ அதே மாதிரி ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, இது ரெண்டும் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் வந்து மீசோடெர்மல் இன் ஆரிஜின். அதுக்கப்புறம் நர்வஸ் டிஷ்யூவை பற்றி நம்ம பின்னாடி நியூரல் கோஆர்டினேஷனில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நியூரானோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியணும். ஸோ நியூரானில் செல் பாடி இருக்கும். இதுதான் செல் பாடின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே டென்ட்ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பிரான்ச் அதை நம்ம ஆக்சான்னு சொல்கிறோம். இந்த ஆக்சான் முடிகிற இடத்த நம்ம ஆக்சான் டெர்மினல்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் டென்ட்ரைட்லேருந்து கலெக்ட் பண்ணி ஆக்சான் வழியாக இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். ஒன் வேல தான் ஃப்ளோ ஆகும் நியூரல் டிஷ்யூவில். அண்ட் நியூரல் டிஷ்யூவில் என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்டால் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நியூரல் டிஷ்யூவில் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன்று நியூரான் அண்ட் கிளையல் செல்ஸ். இந்த கிளையல் செல்ஸுன்றது நியூரானோட பிஏ. நியூரானுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நியூரானுக்கு ஃபீட் பண்ணுறது, நியூரானை க்ளீன் பண்ணுறது, நியூரானோட மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது, இந்த எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறது கிளையல் செல்ஸ். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது நர்வஸ் டிஷ்யூ. ஓகே, ஸோ நம்ம 3 விதமான டிஷ்யூஸ் பார்த்தோம். கடைசியாக
கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன் கனெக்டிவ் டிஷ்யூவை கடைசியாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த கனெக்டிவ் டிஷ்யூன்றது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த டிஷ்யூஸை கனெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு டிஷ்யூவுமே அந்த இடத்துல இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எபித்தீலியல் செல்ஸ் ஆகட்டும், எபித்தீலியல் டிஷ்யூ ஸ்கின்னு வச்சுக்கோம், அதுக்கு இடையில் இங்கே போன் இருக்குது கைக்கு நடுவில். ஸோ இது கைன்னு வச்சுக்கோம், கையில் உள்ள போன். ஓகே, ஸோ இப்போ ஸ்கின்னும் போனும் தனித்தனியாக இருக்க முடியாது இல்லையா? இது ரெண்டையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இடையில மசில் செல்ஸ் இருக்கும் சரியா? மசில் செல்ஸும் இருக்கும், ஸ்ட்ரையேட்டட் செல்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டால் கனெக்டிவ் டிஷ்யூ. நான் கனெக்டிவ் டிஷ்யூ யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா, மங்கி மாதிரி இமேஜின் பண்ணுவேன் சரியா? மங்கி ஒரு கையில் ஒரு டிஷ்யூவையும் இன்னொரு கையில் இன்னொரு டிஷ்யூவையும் பிடிச்சி கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சரியா? ஓகே ஓகே. ஸோ இதனால் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவை கடைசியாக பார்க்குறோம். அதனால தான் நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ வரையும் போது ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் போட்டு அதுக்கப்புறம் வரையும். இதுக்கு கீழே கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ பேஸ்மெண்ட் எபித்தீலியல் டிஷ்யூவை வேறு ஏதாவது ஒரு டிஷ்யூவோட இணைச்சி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 விதமாக பிரிக்கலாம் சரியா? இதுக்கு முன்னாடி கனெக்டிவ் டிஷ்யூவில் என்னென்ன செல்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கனெக்டிவ் டிஷ்யூவை 2 டிஷ்யூவை இழுத்து பிடிச்சிருக்கணும். அப்போ எனர்ஜி அதுக்கு நிறைய தேவை, ஸ்ட்ரென்த் தேவை இல்லையா? ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது ஃபைபர்ஸை செக்ரேட் பண்ணக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட். பிளாஸ்ட்னா செல், ஃபைப்ரன்னா ஃபைபர்னால் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபைபரை செக்ரேட் பண்ணக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ செல்ஸை பாதுகாக்கக்கூடிய மேக்ரோஃபாஜஸ் இருக்கும் சரியா? அண்ட் அடிப்போஸ் செல்ஸ் இருக்கும் சரியா? யூஸ்வலாக மஞ்சள் கலரில் சொன்னாலே அது ஃபேட்டு. ஒரு நியூக்ளியஸ் ஒரு இடத்துல பிதுங்கி போய் இருந்தது, இது ஃபேட் ட்ராப்லெட்னு சொல்லுவாங்க. ஃபேட் ஸ்டோரிங் செல்ஸ், அதை அடிப்போஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது பிளட் வெசல்ஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் தீஸ் ஆர் WBCs, மாஸ் செல் அண்ட் பாலிமார்போநியூக்ளியர் லிம்போசைட்ஸ் ஐ திங்க், அல்லது ஈசனோஃபில்ஸாக இருக்கலாம் இது. ஓகே, மேபி திஸ் இஸ் ஈசனோஃபில். ஓகே, ஸோ WBCs இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்கும், லிம்ப் வெசல்ஸ் இருக்கும், மேக்ரோஃபாஜஸ் இருக்கும், அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும், ஃபைபர்ஸ் இருக்கும். 2 டிஷ்யூவை வேறு டிஷ்யூவை பக்கத்தில் சேர்த்து வைக்கும். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா 3 சொல்லலாம். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸை ஃபர்தராக 2 பிரிக்கலாம், டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அப்படின்ட்டு. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை நம்ம ஏரியோலர் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியோலர் டிஷ்யூன்றது ஜென்ரலாக உங்களுக்கு லூஸ்லி அட்டாச்சாகி இருக்கக்கூடிய டிஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அடிப்போஸ் டிஷ்யூன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக இந்த அடிப்போஸ் டிஷ்யூ அதிகமாகும். இந்த ஃபேட் டெபாசிஷன் அன்இவனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அடல்ட் ஹியூமனில் பெல்லி அண்ட் தை ஏரியாவில் நிறைய இருக்கும் சரியா? ஃபேட்டோட டெபாசிஷன் மற்ற இடங்களில் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடிப்போஸ் டிஷ்யூன்றது ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை நம்ம 2 சொல்கிறோம். ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர். இந்த ஃபைபர்ஸ் நான் சொன்னோம் இல்லையா? இந்த ஃபைபர்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு அது ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். அது இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம் சரியா? இங்கே பார்க்கலாம் நீங்கள், டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர். இந்த 2 கனெக்டிவ் டிஷ்யூலேயும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும் சரியா? அதனால் 2 மசில்ஸை போனோட கனெக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸில் இந்த டிஷ்யூஸ் வரும். அடுத்தது நம்ம போன்ஸ் பார்க்குறோம். போன்ஸில் ஆஸ்டியோசைட் அண்ட் கான்ட்ரோசைட் அப்படின்ற 2 செல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆஸ்டியோனாலே போன் அர்த்தம், ஆஸ்டினாலே போன். ஆஸ்டியோசைட் அப்படின்னா போன் ஃபார்மிங் செல்ஸ், ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னா போன் டெஸ்ட்ராயிங் செல்ஸ், அண்ட் கான்ட்ரோ அப்படின்னாலே என்னது? கார்டிலேஜ் சரியா? நம்ம கான்ட்ரிக் தைஸ், ஆஸ்டிக் தைஸ் அப்படின்னு பார்த்தோம். கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ், போனி ஃபிஷஸ். கான்ட்ரோ அப்படின்னாலே கார்டிலேஜ், கான்ட்ரோசைட் அப்படின்னாலே போன் ஃபார்மிங் செல்ஸ், கார்டிலேஜ் ஃபார்மிங் செல்ஸ். ஸோ போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ் இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் ஃபார் கனெக்டிவ் டிஷ்யூ. அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் பிளட்டை நம்ம சொல்லலாம். பிளட் இஸ் தி ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கு முன்னாடி இட் இஸ் அ லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ. லிக்விடுன்றதை நம்ம டிஷ்யூன்றதை யோசிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அப்போ பிளட்டும் ஒரு டிஷ்யூ தான், ஒரு லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, ஸோ இந்த லெசனில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தோம். லிட்ரலி சொல்லணும்னா நான் எல்லா பாயிண்ட்டும் கூட சொல்லலை, பட்
ரொம்ப குயிக்காக நம்ம ரீகால் பண்ணும்போது இதுக்கும் மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்காது. சரியா? இது எல்லாமே salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் லெசன், salient பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு உங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ரீகால் பண்ணுறதுக்கோ அல்லது ரிவிஷன் பண்ணுறதுக்கோ ஒரு மைண்ட் இருக்கும். அண்ட் அகைன் நான் முதலே சொன்ன மாதிரி எர்த்வார்ம், காக்ரோச் அண்ட் ஃப்ராக் அதை பற்றி நம்ம இந்த குயிக் வாக்கில் பார்க்க போகிறது கிடையாது. அண்ட் தட்ஸ் இட் ஆஃப் திஸ் லெசன். அண்ட் இன்னொரு தென் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இல்லையா? ஸோ இப்போ சிமிலர் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது டிஷ்யூன்னு பார்த்தோம். இந்த டிஷ்யூ சேர்ந்து உருவாகக்கூடியது ஒரு ஆர்கன், 2-3 ஆர்கன் சேர்ந்து உருவாகக்கூடியது ஒரு ஆர்கன் சிஸ்டம். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப தெரிஞ்சது தான். இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு மனுஷனை பற்றி படிக்கும்போது எப்படி படிச்சிடும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஹியூமன் ஃபிசியாலஜியில் நம்ம டைஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே படிச்சிடும். அப்போ டைஜஷன் படிக்கும்போது நம்ம செல்ஸை பற்றி படிக்க மாட்டோம், டிஷ்யூவை பற்றி படிக்க மாட்டோம், டைரெக்டாக ஆர்கன்ஸை பற்றி படிக்க ஆரம்பிச்சிடும், ஆர்கன்ஸ் லெவலில். சரியா? அண்ட் தேட்ஸ் இட். அண்ட் ப்ளீஸ் ப்ரிப்பேர் வெல் and kindly consider to take Science Teaching Academy's crash course at very affordable price range. So thank you friends. Bye bye.